விஜய் மற்றும் சங்கீதா அவர்களுடைய 27வது திருமண நாளானது இன்னைக்கு ரொம்ப விமர்சையா செலிப்ரேட் பண்ணியிருக்குங்க. அதாவது கண்டிப்பா இன்னைக்கு சங்கீதா அவங்க ஈவினிங்குள்ள நீலாங்கரையில இருக்கக்கூடிய வீட்டுக்கு வரப்போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க வரப்ப ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஏற்பாடுகள் செய்திருக்காராம். சிஎம் பார்த்தீங்கன்னா சட்டசபையிலேருந்து வரும்போது அட் த சேம் டைம் அப்போ தான் சங்கீதா அவங்களும் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம். ஸோ விஜய் அவர்கள் ஒரு சின்னதாக ஒரு பொக்கை கொடுத்து சங்கீதா வெல்கம் பண்ணுற மாதிரியும், அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்னதாக கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ் எல்லாத்தையும் இன்வைட் பண்ணியிருக்காராம். ஒரு சின்னதாக ஒரு செலிப்ரேஷன் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு செய்தி தான் இப்போ சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சங்கீதா மற்றும் விஜய் 2 பேர்த்துக்குமே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக தான் ஒரு 4-5 மாதமாகவே 2 பேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப டிவோர்ஸ் கேஸு அப்ளை பண்ணிவிட்டு பிரச்சனையில் தான் இருந்தாங்க. லாஸ்ட்டாக ஆகஸ்ட் 7ஆம் தேதி அன்றைக்கி நடந்த இயரிங்கில் தான் சங்கீதா எல்லா கேஸையும் வாபஸ் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னா அது ஜான்சன் சஞ்சய் தான். ஸோ அதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போது இவங்க 2 பேருடைய இணைவு அப்படிங்கிறது தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய இந்த 27வது திருமண நாளில் நிச்சயம் 2 பேரும் ஒன்று சேரணும். ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா 27 வருஷமாக கணவன் மனைவி வாழ்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1999 விஜய்க்கும் சங்கீதாவுக்கும் மேரேஜ் ஆனிச்சு. ஸோ இவங்க ஃபஸ்ட்டு எப்படி விஜயை மீட் பண்ணாங்கன்னா, லவ் டுடே படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தபோது விஜய் அவங்க பார்த்துட்டு ரொம்ப விருப்பப்பட்டு நேரில் எப்படியாவது போய் பார்த்துடணும் அப்படின்னு லண்டன்லேருந்து சென்னைக்கே வந்துட்டாங்களாம். எங்கே அந்த படத்தோட ஷூட் நடந்துகிட்ருக்கோ அந்த இடத்துக்கே பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் போய் அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் பேசியிருக்காங்க. ஸோ அன்னைக்கு அவங்க போய் எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. பேசிவிட்டு இவங்க பேசின விதம் சோபா மேமுக்கும் சரி, சந்திரசேகர் சாருக்கும் சரி ரொம்பவே பிடிச்சி போயிருந்திருக்கு. ஸோ திரும்ப இவங்க பார்க்குறதுக்கு அகைன் வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா தான் சந்திரசேகர் சாருக்கு சங்கீதாவை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ எப்படியாவது இந்த பொண்ணை விஜய்க்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் டிசைட் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் விஜயோட கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. சங்கீதாவை மேரேஜ் பண்ணிக்கிறியாப்பா, உனக்கு விருப்பமா அப்படின்னு கேட்டப்போ அவர் எந்த அப்பீலுமே கொடுக்கவே இல்லைங்க. ஸோ உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே, நீங்கள் என்ன பார்த்து செய்கிறீங்களோ செய்யுங்கப்பா அப்படின்னு பேரண்ட்ஸோடைய முடிவு அவர் கையிலே கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது ஓகே தான், எனக்கு தனிப்பட்ட எந்த விருப்பமும் கிடையாது யார் மேலேயும் அப்படின்ற மாதிரி அவருடைய ஒப்பீனியன் அவர் ஃப்ராங்காக கொடுத்துட்டு போனார். அதைத் தொடர்ந்து 2 வீட்டாருமே நல்லா பேசி திருமணம் பண்ணி வச்சாங்க. ஸோ அழகான ஆண் குழந்தை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பிறந்திருக்கு. அதுக்கப்புறமா தான் திவ்யசேஷா. ஸோ ஆண் குழந்தை பிறந்தப்போ விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு சந்தோஷப்பட்டாரோ அதை விட 2 மடங்கு பெண் குழந்தை பிறந்தப்போ சந்தோஷப்பட்டிருக்காரு. ஏன்னா இதை பற்றின அப்டேட் கூட சமீபத்தில் நமக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி விஜய் அவர்களுடைய வாழ்க்கையில் சங்கீதா வந்ததுக்கு அப்புறமா நிறைய மாற்றங்கள், நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ 2 பேருமே 27 வருஷம் அவங்களுடைய திருமண நாளை கொண்டாடியிருக்காங்க. ஒரு லாஸ்ட்டாக ஒரு 3 to 5 வெட்டிங்கை அவங்க சேர்ந்து கொண்டாடலை. ஏன்னா அப்போவே அவங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு. ஸோ ஒன்றா தான் இருந்திருக்காங்க ஒரே வீட்டில். இருந்தாலும் இந்த அளவுக்கு சந்தோஷமாக கொண்டாடின மாதிரி எதுவுமே தெரியல. ஆனால் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாராலையும் மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும். ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு சிஎம் ஆயிட்டார். ஸோ இந்த சிஎம் உடைய முதல் வெட்டிங் ஆனிவர்சரி அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் சங்கீதாவும் அவங்களுடைய கருத்து வேறுபாடுகள் எல்லாத்தையும் மறந்துட்டு மீண்டும் சிஎம்மோட சேர்ந்து வாழ்கிறதுக்கான ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே இந்த திருமண வாழ்க்கை ரொம்ப இனிமையான ஒரு வாழ்க்கையாக இன்னிலிருந்து ஆரம்பமாக போகுது. அதுக்கான ஏற்பாடுகளாக தான் இப்போ செய்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக சிஎம் உடைய வீட்டுக்கு சங்கீதா வரணும். இன்றைக்கி வந்தாங்க அப்படின்னா அது பயங்கரமான ஒரு செலிப்ரேஷனாக இருக்கும். இதுக்காகவே ஷோபா மேம் இந்த வீக்கில் இருக்கக்கூடிய ஷூட்ஸு எல்லாத்தையுமே மாற்றி வச்சுருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துருப்போம். டேட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த வீக்கே அவங்க ஃப்ரீ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா தன்னுடைய மருமகள் எல்லாத்தையும் மறந்து திரும்ப வராங்க. அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மருமகள் அப்படிங்கும்போது எல்லோரும் வரவேற்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. விஜயோடைய வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கணும் அப்படின்றது. ஏன்னா சந்திரசேகர் சாருக்கும் சோபா மேமுக்கும் பார்த்திங்கன்னா விஜய் மட்டும்தான். ஆல்ரெடி அவங்களுடைய தங்கச்சி முன்னாடியே இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்குன்னு இருக்கக்கூடியது ஒரே ஒரு பையன் விஜய் மட்டும்தான். அப்படிங்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், பேர குழந்தைங்களோட வாழணும் அப்படின்றதெல்லாம் இவங்களுடைய ஆசை. ஏன்னா எல்லாருமே தாத்தா பாட்டி அப்படின்னாலே கடைசியாக ஆசைப்படக்கூடிய விஷயம் இதாக தான் இருக்கும். பேர பேத்திகளோட சந்தோஷமாக இருந்துட்டு நாட்களை கடந்துட்டு போகணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ என்ன தான் டைரக்டராக இருந்தாலும் சரி, சோபா மேம் ஒரு சிறந்த சிங்கராக இருந்தாலுமே கூட அவங்க வீட்டில் அப்படின்னு பார்க்கும்பொழுது பேர குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படி தான் நினைப்பாங்க.
ஸோ அப்படி தான் வந்து ஆசைப்பட்றாங்க. சீக்கிரமாக வந்து சங்கீதா வரணும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்ருக்காங்க. சங்கீதாக்காக தான் எல்லாருமே வெயிட்டிங்கில் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து சங்கீதா வருவாங்க அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா, அவங்க விஜயோட வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்த தாண்டி, தங்களுடைய குழந்தைங்க அப்படின்றது அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமா தெரியுது. குழந்தைங்களோட எதிர்காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமா தெரியுது. ஸோ, அவங்களுக்காகவாவது இவங்க வந்து மீண்டும் வந்து இணைந்து வாழ்வாங்க அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ, ரசிகர்கள் எல்லாருமே வந்து எதிர்பார்க்கக்கூடிய விஷயம், இன்னைக்கு அண்ணாவும், அண்ணியும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே வாழ்த்துக்கள வந்து பகிர்ந்துட்டுருக்காங்க. ஸோ, நெறைய எடிட்டிங்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ, ஏன்னா பழைய ஃபோட்டோஸ்லாம் வச்சு கூட இப்போ எடிட் பண்ணிட்டுருக்காங்க. கண்டிப்பா அந்த எடிட்டிங் ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது கூட எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷம் தான். உண்மையிலே நடந்திருந்தாலும் இந்த சந்தோஷத்த வந்து எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது தானே. அது வந்து எடிட்டிங்கா இருந்தாலுமே கூட எல்லாருடைய ஆசை அது. அத தான் அவங்க வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. ரசிகர்களா, தொண்டர்களா. தமிழக முதலமைச்சரான விஜய் அவர்களுடைய திருமண நாளை முன்னிட்டு எல்லாருமே அவரும், அவருடைய மனைவியும் இது இணைந்து வாழணும் அப்படின்னு தாங்க வாழ்த்துக்கள சொல்லிட்டு இருக்காங்க. சமூக வலைத்தளங்கள்ல கோரிக்கைகள வந்து வச்சிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாம, சங்கீதா பார்த்தீங்கன்னா, விஜய் மேல வந்து இம்ப்ரெஸ் ஆகி தான் வந்து வந்தாங்க. ஸோ ரொம்ப புடிச்சு போயி விஜய வந்து பார்க்கணும் அப்படின்னு வந்தாங்க. ஸோ அவங்க ரசிகையா வந்திருந்தாலுமே கூட, அவங்க வந்ததே வந்து பிடிச்சு போய் தான் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா தான் இத்தன ஆண்டு காலமா அவங்களுடைய திருமண வாழ்க்கைய கொண்டு போயிருக்காங்க. சமீபத்தில ஒரு கருத்து வேறுபாடு காரணமா தான் வந்து 2 பேரும் வந்து பிரிந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த பிரிவு கூட இப்ப நல்லது அப்படின்ற மாரி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஒருத்தருங்க ஒருத்தர புரிஞ்சுக்கிறதுக்கு, விஜய் அவர்கள் வந்து அவருடைய இலக்க அடையறதுக்கு, இது எல்லாத்துக்குமே உதவியா இருந்தது அப்படின்னா அந்த பிரிவு தாங்க. ஸோ விஜய் வந்து எப்படியோ எலெக்ஷன்ல வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ தமிழ்நாட்டினுடைய விஜய் முதலமைச்சரா வந்து மாறியிருக்காரு. ஸோ தமிழ்நாட்டு மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்கள செய்யறதுக்காக இப்போ வந்து தயாராகி இருக்காரு. இனி வந்து இவங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம 2 பேரும் சேர்ந்து தன்னுடைய குழந்தைகளுக்காக இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப சந்தோஷம். அத தான் எல்லாரும் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஜென்சன் சஞ்சய் அவர்களுக்கும் விருப்பமே வந்து பார்த்திங்கன்னா, அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து இருக்கணும்னு தான். அதே மாரியே தான் திவ்யா சஷாவும். ஸோ தன்னுடைய பேரண்ட்ஸ் எப்போதுமே வந்து சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அந்த குழந்தைகளுடைய விருப்பமும் கண்டிப்பா வந்து நிறைவேறணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிறைய ஏற்பாடுகள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஈகரா இருக்காங்க. சங்கீதா அவங்க வரக்கூடிய அந்த ஒரு தருணத்துக்காக தான் விஜய் ஃபேமிலியிலேருந்து, ஃபன் சர்க்கிள்லேருந்து எல்லாருமே வந்து வெயிட்டிங். குறிப்பா சிஎம் விஜய் அவர்களே வந்து வெயிட்டிங் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப சந்தோஷமா வந்து அவங்களுடைய வருகைக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வருகையும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமாவே வந்து நடக்க போகுது. கண்டிப்பா இன்னைக்கு அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க மாரியான ஃபோட்டோஸ் ஈவினிங்குள்ள வந்து கண்டிப்பா நமக்கு கிடைக்கும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா இத பத்தின வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸோ, வீடியோஸோ எது கிடைச்சாலுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோல ரொம்பவே டீட்டெயில்ஸா நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா அவங்க 2 பேரும் சேரணும் அப்டின்னா எல்லாருமே மனசார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்ன நடக்க போகுது அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான அப்டேட்ல சந்திக்கலாம்.